என்று எதிர்பார்ப்பது நாங்கள் எதிர்காலத்திலான அதை பற்றி உறுதியாக கூற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் கட்சிகளையும் சந்தித்த போது நரேந்திர மோடி பெருசாக எதையும் சொல்லாவிட்டாலும் கூட தமிழ் கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர ஏனைய கட்சிகள் வளமையாக முன்வைக்கின்ற கருத்துக்களை தான் முன்வைத்திருக்கின்றன. அதாவது 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதோடு தமிழ் மக்களினுடைய நீண்டகால இலக்கான சமஷ்டி கோரிக்கைக்கும் இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம் வித்தியாசமான கருத்தை வைத்திருக்கின்றது. அது 13ஆம் திருத்தத்தை எங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசியல் யாப்பு, ஒரு அரசியல் பொறிமுறை. அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் இந்தியாவினுடைய நலன்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இலங்கையில் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கின்றோம். இந்திய முதலீடுகள் இங்கு வருவதையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆனால் அது தமிழ் மக்களினுடைய சனத்தொகை விகிதாசாரத்தில் மாற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி போட்டு நாங்கள் இந்த விடயங்களை இந்தியா தொடர்பாக நாங்கள் ஆதரவை கொடுத்தாலும் இந்தியா எங்களினுடைய சுயநிர்ணய கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதுதான் நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் தமிழ் அரசியல், இந்தியா தொடர்பான தமிழ் அரசியல் சக்தியினுடைய அணுகுமுறை உண்மையில் இதன்படி தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது இந்திய நலன்களுக்கு நாங்கள் எதிராக போக மாட்டோம், அதே வேளையில் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கைவிட மாட்டோம் என்பதுதான் இந்த அணுகுமுறை. இதுதான் உண்மையில் ஒரு வலுவான அணுகுமுறையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவை பொறுத்தவரை தமிழ் தரப்பு அதனை எதிரியாக்கவும் கூடாது, எடுபிடிகளாகவும் இருக்கக்கூடாது. கையாள்வதற்கான மார்க்கங்களை கண்டுபிடிப்பது தான் அதிகம் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு இலங்கை பொருளாதார ரீதியாக இந்தியாவினுடைய காலடியில் விழுந்துள்ள நிலையில் தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாக வலுவான அழுத்தத்தை இந்தியா கொடுக்க வேண்டும். அப்படி அந்த 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 தமிழ் மக்களுடைய நலன்களை பேணுகின்ற போதுதான் இந்தியா தன்னுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழ் தரப்பு ஒருங்கிணைந்து இந்தியாவிடம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதே போலத்தான் இன்றைக்கு அமெரிக்கா தொடங்கி இருக்கின்ற அந்த வர்த்தக போரை தமிழ் மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாமா என்பது பற்றி யோசிப்பது கூடுதலாக பொருத்த முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் சமரசத்துக்கு போக வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த இடத்துல தமிழ் மக்களினுடைய நலன்களையும் பேணுகின்ற போதுதான் நீங்கள் அந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருங்கிணைந்து அமெரிக்காவுக்கு சொல்வது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். இதே போலத்தான் ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை தொடர்பான ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஐரோப்பிய யூனியன் நான் நினைக்கிறேன் 2011-12 எடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன். 2021 எடுத்தேன், 2021 எடுத்திருக்கிறார். அவை அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கலாம். அதேவேளை 27 மனித உரிமைகளோடு தொடர்புடைய 27 நிபந்தனைகளை ஐரோப்பிய யூனியன் முன்வைச்சிருக்கிறது. அந்த 27 நிபந்தனைகளுக்குள்ள தமிழ் மக்களுடைய நலன்களை பேணக்கூடிய நிபந்தனைகளும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதுக்கு அந்த 27 நிபந்தனைகளையும் நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் ஐரோப்பிய யூனியன் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகையை வழங்க வேண்டும்.